சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அணியை விட்டு சிஎஸ்கே அணிக்கு மாறுகிறாரா? பிசிசிஐ ஆர்சிபி அணிக்கு தடை விதிக்கப் போகிறதா? எனவே கடந்த சில நாட்களாக பார்த்தால் 2 கேள்விகள் கமெண்ட் பிரிவில் அதிகமாக காணப்படுகின்றன. முக்கியமா கடந்த 24 மணி நேரத்துல சஞ்சு சாம்சன் தொடர்பான கருத்துக்கள் நிறைய வந்துள்ளன. அதேபோல் கடந்த சில நாட்களாக பார்த்தால் ஆர்சிபி அணிக்கு தடை விதிக்கப்படுமா என்று சிலர் அடிக்கடி வீடியோ செய்ய சொல்கிறாங்க. எனவே நம்ம இந்த வீடியோவில் இந்த 2 தலைப்புகளை பத்தி பேசலாம். ஆனால் வீடியோவுக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறிய மறுப்பு. அதாவது நம்ம இந்த வீடியோவில் பேச போறதெல்லாம் வெறும் ஊகமே. அதாவது 2 விஷயங்களை பத்தியும் எங்கும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எதுவும் இல்ல. சமூக ஊடகங்களில் உள்ள பட்ஜெட்டை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இந்த வீடியோவில் 2 தலைப்புகளை பற்றி விவாதிக்க போகிறோம். எனவே நீங்கள் இந்த விஷயத்தை மனதில வச்சு வீடியோவை பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் முதலில் சஞ்சு சாம்சன் விஷயத்துக்கு வருவோம். உண்மையில் சஞ்சு சாம்சன் சில நாட்களுக்கு முன்பு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படத்தில் தனது மனைவியுடன் எங்கோ நடந்து செல்கிறார். ஆனால் இந்த புகைப்படத்தின் கீழ் நகர வேண்டிய நேரம் என்று தலைப்பு வைத்துள்ளார். இன்னும் இந்த தலைப்பை வைத்து தனது புகைப்படத்தை எப்போது பகிர்ந்தாரோ அப்போதிருந்து ஊகம் தொடங்கியது. அதாவது சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அணியை விட்டு சிஎஸ்கே அணிக்கு செல்கிறார் என்று கூறுகின்றனர். உண்மையில இந்த பதிவின் கீழ் சில கருத்துக்களை பார்த்தால் குறிப்புகள் கூட கொடுக்கறாங்க. அதாவது இந்த புகைப்படத்துல சஞ்சு சாம்சன் மஞ்சள் கோட்டை தாண்டி வந்து விட்டாராம். எனவே இதன் மூலம் அவர் சிஎஸ்கே அணியில் இணைய போகிறாராம். மேலும் பதிவு போடும்போது இந்த புகைப்படத்துக்கு தமிழ் பாடல் சேர்த்தாராம். எனவே சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு வந்துடுவார் என்று ரசிகர்கள் உறுதியாக ஊகிக்கிறார்கள். சஞ்சு சாம்சன் இந்த பதிவை போடுவதற்கு முன்பு பார்த்தால் எந்த ஆரவாரமும் இல்ல. அதாவது அவர் ஐபிஎல் அடுத்த வருஷம் ஆர்ஆர் அணியை விட்டு வேறு அணியில் சேரப்போகிறார் என்று எங்கும் ஊகங்கள் எதுவும் இல்லை. ஆனால் எப்போது நகர வேண்டிய நேரம் என்று தலைப்பு வைத்து ஒரு பதிவு போட்டாரோ அப்போதிருந்து ஊகம் தொடங்கியது. நிச்சயமாக இந்த பதிவை போடுவதற்கு முன்பு எந்த ஊகமும் இல்லாவிட்டாலும் ஆர்ஆர் முகாமில் சில வேறுபாடுகள் தெரிந்தன. குறைந்தபட்சம் சில வதந்திகளையாவது பார்த்தோம். அதாவது ஆர்ஆர் முகாமில் சூழ்நிலைகள் சரியில்லை, சஞ்சு சாம்சனுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒத்துப்போகவில்லை என்று சில செய்திகளை பார்த்தோம். உண்மையில் அவர்களின் பயிற்சியாளர் டிராவிட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் சரியான நல்லிணக்கம் இல்லை என்று சில அறிக்கைகள் வந்தன. ஆனால் எங்கும் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அணியை விட்டு சிஎஸ்கே அணிக்கு செல்கிறார் என்ற செய்தி இல்லை. இந்த பதிவை போட்ட பிறகுதான் ஊகம் தொடங்கியது. இதுல உண்மை என்னவென்றால் எந்த தெளிவும் இல்லை. உண்மையில் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அணியுடன் தொடர அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஏனால் இந்த ஊகம் எல்லாம் ரசிகர்களால் உருவாக்கப்பட்டது மட்டுமே. எங்கும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து செய்தி எதுவும் வரவில்லை. அதாவது சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அணியை விட்டு சிஎஸ்கே அணியில் இணைய போகிறார் என்று எங்கும் உறுதியான அறிக்கைகள் எதுவும் இல்லை. ரசிகர்கள் மட்டுமே ஊகங்களை உருவாக்கினர். ஆனால் ஆர்ஆர் முகாமில் உள்ள வேறுபாடுகள் குறித்து உறுதியான அறிக்கைகள் வந்துள்ளன. குறிப்பாக சஞ்சு சாம்சன் தக்கவைப்பு விஷயத்தில் அதிக பொறுமை காட்டினார். எனவே உண்மையில் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் நிர்வாகத்திடம் என்ன சொன்னார் என்னால் ஜாஸ் பட்லரை தக்க வைக்க சொன்னாராம். மேலும் அவங்க ட்ரெண்ட் போல்ட்டையும் தக்க வைக்க கேட்டாங்களாம். ஆனால் ஆர்ஆர் நிர்வாகம் அவர் பேச்ச கேட்கல. அவங்க ஜாஸ் பட்லர் மற்றும் ட்ரெண்ட் போல்ட் இருவரையும் தக்க வைக்கவில்லை, ஏலத்தில் விட்டார்கள். அவர்களின் இடத்தில் பார்த்தால் சபர்யா மற்றும் துருஜர் போன்ற வீரர்களுக்கு பெரிய தொகை கொடுத்து தக்க வைத்தனர். எனவே இந்த விஷயத்தில் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் நிர்வாகத்தின் மீது அதிருப்தியில் இருந்தார். மேலும் ஏலத்தில் சரியான வெளிநாட்டு வீரர்கள் இல்லை என்று அந்த விஷயத்திலும் அதிருப்தி அடைந்தார். எனவே சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் கேப்டனாக சில விஷயங்களில் தனக்கு பிடித்த மாதிரி நடக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஆர்ஆர் நிர்வாகம் சஞ்சு கொடுத்த ஆலோசனைகளை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்து கொண்டு போனார்கள். இதனால் அணி நிர்வாகத்திற்கும் சஞ்சுக்கும் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டது. மேலும் அவர்களின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் சஞ்சு சாம்சன் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டது என்று அறிக்கைகள் வந்துள்ளன. முக்கியமாக சஞ்சு சாம்சன் தற்போது அணிக்கு எப்படி சிறப்பான பங்களிப்பு செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தாரு. டிராவிட் எதிர்காலத்தை பத்தி யோசித்து கொண்டிருந்தாரு. இதனால் சில முடிவுகள் எடுப்பதில் இருவருக்கும் நல்லிணக்கம் இல்லை என்ற அறிக்கைகள் வந்தன. ஆனால் ராகுல் டிராவிட் இதை மறுத்துவிட்டார். எங்களிடையே அப்படி எதுவும் இல்லை, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் என்று சொன்னார். எனவே பெரும்பாலும் சஞ்சு சாம்சனுக்கும் ராகுல் டிராவிட்டுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த நிர்வாகத்துடன் கண்டிப்பாக ஒரு விரிசல் உள்ளது. இவை அனைத்தையும் அடிப்படையா கொண்டு சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அணியை விட்டு விலகுகிறார் என்றால் அது நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் ஆரம்பத்தில இருந்து அந்த உரிமையாளருக்காக விளையாடுகிறாரு. உண்மையில் ஆர்ஆர் அணி சஞ்சுவுக்கு இளம் வயதிலே கேப்டன் பதவி கொடுத்தது. மேலும் அவரை ஒரு முக்கிய வீரராக மாற்றியது. ஏதோ ஒரு சிறிய சண்டை வந்தது என்று சஞ்சு சாம்சன் அந்த அணியை விட்டு விலக மாட்டார் என்று நான் நினைக்கல. இன்ஸ்டாகிராம்ல போட்ட பதிவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல நம்ம நிறைய தேடலாம்.
சிஎஸ்கே ரசிகர்கள் மஞ்சள் கோட்டை பார்த்து எங்கள் அணிக்கு வந்து விட்டாருன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். ஜிடி ரசிகர்கள் பின்புறம் உள்ள கருப்பு தார் சாலையை பார்த்து அந்த அணிக்கு வந்துட்டாருன்னு அவங்க நினைக்கலாம். முக்கியமாக புகைப்படத்தில் அவர் அணிந்திருக்கும் உடைகள் ஜிடி ஜெர்சியை போல் உள்ளன. அதனால அவர் ஜிடி அணிக்கு சென்று விடுவார் என்று நினைக்க முடியாது. ஏதோ ஒரு சாதாரண புகைப்படத்தை வச்சு அவர் அணியை மாத்திடுவாருன்னு நினைக்கிறது சரியில்லை. பெரும்பாலும் இது ரசிகர்களின் ஊகம் மட்டுமே. ஆனால் வாய்ப்பு பத்தி பேசினால் கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இந்த முறை ஐபிஎல் 2026க்காக மினி ஏலம் நடக்க போகிறது. அதாவது அணிகள் எல்லாம் நினைச்சால் டாப் வீரர்களை ட்ரேட் பண்ணி கொள்ளலாம். ஐபிஎல் 2024 மினி ஏலத்திற்கு முன்பு பார்த்தோம், ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு ட்ரேட் ஆனார். கேமரூன் கிரீன் ஆர்சிபி அணிக்கு ட்ரேட் ஆனார். எனவே மினி ஏலத்திற்கு முன்பே ட்ரேட் விண்டோ திறந்திருக்கும். இதனால அனைத்து அணிகளுக்கும் வீரர்களை ட்ரேட் செய்ய வாய்ப்பு உள்ளது. ஆனால் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் அணியை விட்டு சிஎஸ்கே அணிக்கு வருவார் என்பதில் எந்த உண்மையும் இல்லை. குறைந்தபட்சம் அங்கு கூட உறுதியான அறிக்கைகள் எதுவும் வரவில்லை. வெறும் ஊகம் மட்டுமே நடக்கிறது. சிஎஸ்கே அணியை வந்து எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கு எல்லாம் தயாராக உள்ளது. அதாவது அவர்களின் கேப்டன் தயாராக உள்ளார். விக்கெட் கீப்பராக பார்த்தால் தோனி இன்னும் 2-3 வருடங்கள் விளையாடுவார் போல் தெரிகிறது. மேலும் தற்போது சிஎஸ்கே அணியில் நல்ல இளம் வீரர்கள் கிடைத்துள்ளனர். எனவே அவர்கள் மினி ஏலத்தில் பந்துவீச்சை வலுப்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் மீண்டும் 18 கோடி கொடுத்து சஞ்சு சாம்சன் போன்ற பெயரை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளன. சஞ்சுவை பொறுத்தவரைக்கும் அவர் ஆர்ஆர் அணியின் கேப்டன். அவர் அந்த அணியில இருந்தால் தான் கேப்டனா இருக்க முடியும். வேற அணிக்கு வந்தா கேப்டனாக இருப்பாரான்னு சொல்ல முடியாது. குறிப்பாக சிஎஸ்கே அணியில் அவர் இருந்தால் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சியில் விளையாட வேண்டும். ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு உடனடியாக கேப்டன் பதவி கொடுக்க மாட்டார்கள். எனவே சிஎஸ்கே ரசிகர்கள் வேண்டுமானால் ஆசைப்படலாம், சஞ்சு சாம்சன் தங்கள் அணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் நடைமுறையில் பார்த்தால் இது நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக உள்ளன. நடக்க வாய்ப்பில்லை. 2வது தலைப்புக்கு வருவோம். ஆர்சிபி அணிக்கு தடை விதிக்கப்படுமான்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்திலும் சமூக ஊடகங்களில் ஊகங்கள் அதிகமாக உள்ளன. அதாவது பிசிசிஐ ஆர்சிபி அணிக்கு 1 வருடம் தடை விதிக்கலாம் அல்லது 2 வருடம் தடை விதிக்கலாம் என்று பதிவுகள் போடுகிறார்கள் சமூக ஊடகங்கள்ல. ஆனால் உண்மையில இந்த விஷயத்துல எங்கும் உறுதியான அறிக்கைகள் எதுவும் இல்லை. வெறும் ஊகங்கள் மட்டுமே நடக்கின்றன. அதுவும் பெரும்பாலும் மற்ற அணிகளின் ரசிகர்கள் இதை பரப்புகிறாங்க. உண்மையில் இந்த முத்திரை பதித்த விஷயத்துல குற்றவாளிகள் யார் என்பதில் எந்த தெளிவும் இல்லை. அதாவது விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில இந்த வழக்கு செய்திக்கு சென்றுள்ளது. அதாவது தற்போது இந்த முத்திரை பதித்த வழக்கு குறித்து செய்தி விசாரணை நடத்தி வருகிறது. இது ஒரு முடிவுக்கு வந்த பிறகு யார் குற்றவாளிகள் என்று தெரிய வரும். அதாவது ஆர்சிபி நிர்வாகம் தவறு செய்ததா அல்லது கர்நாடக கிரிக்கெட் வாரியத்தின் தோல்வியா அல்லது வேறு யாரேனும் குற்றவாளிகளா? எனவே இது குறித்து இன்னும் சில நாட்களில ஒரு தெளிவு வரும். ஆலிய விசாரணையில் ஆர்சிபி அணி நிர்வாகத்தின் தோல்வி அதிகமாக உள்ளது என்று வந்தால் கண்டிப்பாக பெரிய முடிவை எடுப்பார்கள். அதாவது பிசிசிஐ ஆர்சிபி அணிக்கு தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது. ஏனால் நம் கடந்த காலத்திலும் பார்த்தோம். சிஎஸ்கே மற்றும் ஆர்ஆர் அணியின் உரிமையாளர்கள் ஸ்பாட் பிக்சிங் வழக்கில் குற்றவாளிகளாக இருந்ததால் அந்த 2 உரிமையாளர்களுக்கும் தடை விதித்தனர். அதுவும் 2 வருடம் விதித்தனர். எனவே கடந்த காலத்தில் பிசிசிஐ உரிமையாளர்களுக்கு தடை விதித்தது. அதுவும் ஏனென்றால் இந்த 2 அணிகளின் உரிமையாளர்கள் ஐபிஎல் பிராண்ட் மதிப்பை கெடுக்கும் வகையில வேலைகள் செய்ததால. எனவே இப்போது அதே சூழ்நிலை நடக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது விசாரணையில் ஆர்சிபி நிர்வாகம் தோல்வி என்று தெரிந்தால் அது நிச்சயமாக ஐபிஎல் பிராண்ட் மதிப்பை கெடுக்கும். ஏனால் ஆர்சிபி அணி பங்கேற்று கோப்பையை வென்றது ஐபிஎல்லில் தான். ஐபிஎல் பிசிசிஐவுடன் நேரடியாக தொடர்புடையது. அதாவது பிசிசிஐயின் கீழ் இந்த லீக் நடக்கிறது. எனவே நிச்சயமாக ஆர்சிபி தவறு என்று தெரிந்தால் பிசிசிஐ மீது அழுத்தம் விழும். மேலும் ஆர்சிபி நிர்வாகம் செய்த மற்றொரு தவறு என்னவென்றால் இந்த வெற்றி அணிவகுப்பை பிசிசிஐ அனுமதி இல்லாமல் செய்து விட்டார்கள். உண்மையில் இது போன்ற கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு முன்பு பிசிசிஐயிடம் அனுமதி வாங்குவது நல்லது. குறைந்தபட்சம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், இப்படி செய்ய நினைக்கிறோம், எப்படி பண்ணாலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். ஆனால் ஆர்சிபி நிர்வாகம் அப்படி எதுவும் பண்ணலையாம். பிசிசிஐக்கு தெரிவிக்கவே இல்லையாம் இப்படி ஒன்று செய்கிறோம் என்று. எனவே முழுமையாக வெற்றி அணிவகுப்பை ஆர்சிபி நிர்வாகம் ஒரு தனியார் நிகழ்வாக திட்டமிட்டனர். அவங்களுக்கு கர்நாடக கிரிக்கெட் வாரியம் மற்றும் அரசாங்கத்தின் ஆதரவும் இருந்தது. ஆனால் இந்த 3 அமைப்புகளும் இதை சரியாக ஒருங்கிணைக்கவில்லை. முழு தோல்வி தெரிஞ்சது. இதனால் 11 பேர் இறந்தனர் மற்றும் 50 பேர் காயமடைந்தனர். உண்மையில் முத்திரை பதித்ததற்கு முக்கிய காரணம் சரியான திட்டமிடல் இல்லாததுதான். பிசிசிஐ செயலாளர் நம்ம இந்திய T20 உலக கோப்பை வெற்றி அணிவகுப்பை உதாரணமாக சொன்னாரு. அந்த நேரத்துல நாங்கள் மும்பைல எல்லாம் சரியா திட்டமிட்டோம், அதனால அந்த மாதிரி முத்திரை பதிப்பு எதுவும் நடக்கல. ஆனா இந்த விஷயத்துல எங்களுக்கு எந்த தகவலும் இல்ல என்று அவர் சொன்னாரு. தெளிவாக முத்திரை பதிப்பு நடந்ததற்கு ஆர்சிபி அணியின் தவறு ஏதோ உள்ளது. அந்த அணியின் மார்க்கெட்டிங் நபர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது. கர்நாடக கிரிக்கெட் வாரியத்தில் 2 பெரியவர்கள் ராஜினாமா செய்தனர். அவர்களின் செயலாளர் சங்கர் மற்றும் பொருளாளர் ஜெய்ராம் இருவரும் முத்திரை பதிப்பிற்கு பொறுப்பேற்று தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். தெளிவாக முத்திரை பதிப்பு விஷயத்தில் கர்நாடக வாரியத்தின் தவறு உள்ளது.
மேலும் ஆர்சிபி நிர்வாகத்தின் தவறும் உள்ளது. மாநில அரசாங்கத்தின் தவறும் அதிகமாக உள்ளது என்று சொல்லலாம். அரசு அதிகாரிகள் ஆர்சிபி அணியை கௌரவிக்க வந்தது ஒரு பெரிய தவறு. ஏன்னா ஏற்கனவே கிரிக்கெட் வீரர்கள் வருவதால கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள். இவங்களோட அரசியல்வாதிகளும் சேர்ந்தால் விளைவு அதிகமாக இருக்கும். பாதுகாப்பை சரியாக பிரிக்க முடியாது. அதிகமானோர் அரசியல்வாதிகளை சுத்தி இருப்பாங்க. இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த சரியான காவலர்கள் இருக்க மாட்டார்கள். உண்மையில் காவல்துறை குறைவாக இருந்ததால் நிகழ்வை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. தெளிவாக முத்திரை பதிப்பு விஷயத்தில் அனைத்து முக்கிய அமைப்புகளின் தவறும் உள்ளது. ரசிகர்கள் கூட வெறித்தனத்தை குறைக்க வேண்டும். உயிரை இழக்கும் அளவிற்கு வெறித்தனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நம் விளையாட்டை பார்த்தோமா, ரசித்தோமா, விட்டுட்டோமா அவ்வளவுதான். விளையாட்டு முடிந்த பிறகு ரசிகர்கள் சண்டை போட்டுக்கொண்டு வீரர்களை பார்க்க கூட்டம் கூட்டமாக போனால் இப்படித்தான் நடக்கும். எனவே இப்போதாவது ரசிகர்கள் இந்த வெறித்தனத்தை குறைக்க வேண்டும். நீங்கள் கிரிக்கெட் வீரர்களை நேசியுங்கள், கொண்டாடுங்கள், யாரும் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் உங்கள் உயிரை இழக்கும் அளவிற்கு மட்டும் செய்யாதீர்கள். என்றால் உங்கள் உஷ்டம் போனால் உங்கள் குடும்பத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் அதிகமா கொண்டாடும் கிரிக்கெட் வீரருக்கு கூட நீங்கள் என்று ஒருவர் இருந்தீங்கள் என்று தெரியாது. உங்கள் இருப்பை பற்றி யோசிக்க அவருக்கு நேரம் இருக்காது. சும்மா விளையாட்டு ரசியுங்கள், வெறித்தனம் செய்யுங்கள். ஆனால் அதெல்லாம் குடும்பத்திற்கு பிறகுதான். ஏனென்றால் இந்துலகில் எல்லோரையும் விட முதலில் நீங்கள் என்றொருவர் இருந்தீர்கள் என்று உங்களை அடையாளம் காண்பது உங்கள் குடும்பம் மட்டுமே. அதுக்கப்புறம் சார்கள் மற்றும் யாரா இருந்தாலும் நீங்கள் இருந்தீங்கள் என்று அடையாளம் காண்பாங்கள். எனவே நான் உங்கள் அனைவருக்கும் சொல்வது ஒன்றுதான். உங்கள் உயிரை எடுக்கும் அளவிற்கு எங்கும் வெறித்தனம் செய்யாதீர்கள். ஜஸ்ட் விளையாட்டை பார்த்தோமா, ரசித்தோமா, சந்தோஷப்பட்டோமா, முடிஞ்சுட்டதா அவ்வளவுதான். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில கவனம் செலுத்துங்கள். ஆனால் இப்படி வெறித்தனத்துடன் கூட்டம் இருக்கும் இடங்களுக்கு சென்று உங்கள் உயிரை இழக்காதீர்கள். எப்படி இருந்தாலும் ஆர்சிபி அணி தடை விஷயத்திற்கு வந்தால் அவர்களின் தவறு அதிகமாக உள்ளது என்று தெரிந்தால் கண்டிப்பாக ஒருவரிடம் தடை விதிப்பார்கள். உண்மையில 2 வருஷம் கூட தடை விதிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் விசாரணையில் ஆர்சிபி அணி தவறு குறைவாக உள்ளது என்று தெரிந்தால், அதாவது பெருசா எதுவும் இல்லை என்று தெரிஞ்சால் அப்போது ஆர்சிபி அணிக்கு தடை போட வாய்ப்புகள் இல்ல. எனவே பெரும்பாலும் விசாரணையில் வரும் முடிவை பொறுத்து ஆர்சிபி அணியின் எதிர்காலம் இருக்கும். தற்போது பிசிசிஐ ஆர்சிபி அணிக்கு தடை விதிக்க யோசனைகள் எதுவும் இல்லை. ஆனால் ஆர்சிபி அணியால் ஐபிஎல் பிராண்ட் மதிப்புக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக தடை விதிப்பார்கள். தற்போது வரைக்கும் நமக்கு ஆர்சிபி நிர்வாகத்திடம் இருந்து அல்லது பிசிசிஐயிடம் இருந்து எந்த தகவலும் இல்ல. அதாவது இது தொடர்பாக மேலும் எதுவும் அப்டேட் செய்யவில்லை அதிகாரப்பூர்வமாக. உண்மையில் ஆர்சிபி சமூக ஊடக கணக்குகளில் பார்த்தால் பதிவுகளே வரவில்லை. கடைசியாக ஜூன் 4 அன்று இரங்கல் பதிவு போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு பதிவு கூட இல்ல. பார்ப்போம் எதிர்காலத்துல இந்த விஷயம் எத்தனை திருப்பங்களை எடுக்கிறது என்று. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.